நெல்லை சந்திப்பு ரயில் நிலைய 6வது பிளாட்பார்மில் ஜூலை முதல் ரயில்கள் இயக்கம். RVNL அதிகாரிகள் ஆய்வு. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தின் 6வது பிளாட்பார்மில் இருந்து வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில்களை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் முன்னோட்டமாக 6வது பிளாட்பார்மில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை சென்னை RVNL அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மதுரை ரயில்வே கோட்டத்தில் அதிக வருவாய் ஈட்டும் முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் விளங்கி வருகிறது. ஆண்டுதோறும் 100 கோடிக்கும் மேல் வருவாய் ஈட்டும் இந்த நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திற்கு இணையாக நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 6வது பிளாட்பார்ம் நீட்டிப்பு, புதிய நடைமேடைகள் அமைத்தல், மீன்பாதை வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 6வது நடைமேடை அமைப்பதற்காக அங்கு செயல்பட்டு வந்த சரக்கு முனையம் ஏற்கனவே கங்கை கொண்டானுக்கு மாற்றப்பட்டது. அதன் பின்னர் புதிய தண்டவாளங்கள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் நடைமேடை அமைக்கும் பணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. தற்போது 6வது பிளாட்பார்மில் உள்ள தண்டவாளங்களை செங்கோட்டை வழித்தட தண்டவாளங்களுடன் இணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் 5 மற்றும் 6வது பிளாட்பார்ம்களுக்கு இடையே சண்டிங் மற்றும் ஸ்டேப்லிங் வசதிக்காக 3 புதிய தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. 6வது பிளாட்பார்மில் மேற்கூரை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகளும் விரைவில் ஏற்படுத்தப்பட உள்ளன. இந்த நிலையில் சென்னை RVNL துணை பொது மேலாளர்கள் சிவபிரகாசம், அன்வர் பாட்ஷா, உதவி பொது மேலாளர் பெருமாள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர். புதிய நடைமேடையில் தேவையான கூடுதல் வசதிகளை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதற்கிடையே நெல்லை தென்காசி வழித்தடத்தில் நடைபெற்று வரும் தண்டவாள இணைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜூன் 11 முதல் 30ஆம் தேதி வரை பல பயணிகள் ரயில்களின் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.